அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் என் இனிய மனமார்ந்த மாலை வணக்கம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு வைடாவே கம்பல்சரி மார்க்கெட் பார்த்துருப்பீங்க ஒரு சிலர். பார்க்காதவங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க. மார்க்கெட்ல என்ன இருக்குன்னா, வைடா மேலும் ஏறல, கீழும் இறங்கல. நியூட்ரலா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பட் நியூட்ரலா க்ளோஸ் ஆகியும் ஒரு சில செக்டார்கள் பயங்கரமா அடி வாங்கியிருக்கு. ஸோ சில செக்டார்ல நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆயிருக்கு. மார்க்கெட்ல நிறைய பங்குகள் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அதை நம்ம ஃபர்தரா பார்க்கலாம். ஸோ என்ன ஃபர்தரா உள்ள போயிடலாம். மார்க்கெட் உள்ள என்ன நடந்திருக்கு, சரி என்ன அனலைஸ் பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா இன்னைக்கு நிஃப்டி 50 என்ன கண்டிஷன் போயிருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் போயிட்டு அகைன் பார்த்தோன்னா ஒரு நியூட்ரல் ட்ரெண்ட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் -10 பாயிண்ட் பார்த்தா இன்னைக்கு கரப்ஷன்ல முடிஞ்சிருக்கு. பேங்க் நிஃப்டி சரியான கரப்ஷன் 331 பாயிண்ட் பார்த்தா இன்னைக்கு கரப்ஷன் ஆயிருக்கு பேங்க் நிஃப்டிலையும். ஸோ பேங்க் நிஃப்டியும் சொல்ற அளவுக்கு பெரிய பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு நடக்கல மார்க்கெட்ல. ஸோ இன்னைக்கு நிஃப்டி ஆட்டோ மட்டும் ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தது. 190 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நல்ல லெவல்ல இன்னைக்கு அப் அண்ட் மோட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அப்படியே ஆப்போசிட் நிஃப்டி எஃப்எம்சிஜி அப்படியே ஒரு 1.25% கிட்ட கரப்ஷன் ஆயிருக்கு. ஸோ என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. நான் உள்ள ஒவ்வொரு வீடியோ அப்டேட் பண்றேன் உங்களுக்கு. ஸோ இன்னைக்கு எஃப்எம்சிஜி பார்த்தீங்கன்னா 683 ரூபா டேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ 683 ரூபா கம்மியாயிருக்கு. ஸோ நல்ல கரப்ஷன் முடிச்சிருக்காங்க. ஸோ இதுல நம்மளுக்கு நிறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அதை நான் உங்களுக்கு வீடியோல கொண்டு வந்திருக்கேன். அதையும் ஃபர்தரா பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா ஒரு 976 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மேபி மார்க்கெட்ல ஐடி செக்டர் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணவே தான் இன்னைக்கு பெரிய அளவு சரிவு இல்லாம ஒரு நியூட்ரலா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஃபர்தரா வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இன்னைக்கு எஃப்ஐஎஸ்என் டேட்டா வரல. ஸோ நானும் செக் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் பார்த்தா நேற்று ஒரு டேட்டா தான் வந்திருக்கு. ஸோ இது வரையும் வரல. ஸோ வீடியோ மேக் பண்றதுல இருந்து ஸோ ஃபர்தரா பார்க்கலாம். நாளைக்கு என்ன ஆகும் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். எனக்கு தெரிஞ்சு மேபி மார்க்கெட்ல ரெண்டுமே நியூட்ரலா க்ளோஸ் ஆயிருக்குன்னா ரெண்டு பக்கமும் ப்ரெஷர் இருந்திருக்கும். ரெண்டு பேரும் ஈவனா ஒன்று பை செல் ஆஃப் நடந்திருக்கும். ஸோ அதனால தான் மார்க்கெட்ல இன்னைக்கு பெரிய பர்ஃபார்மன்ஸ் நடக்கல. ஒரு சில செக்டார் மட்டும் தான் டவுன் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நியூஸ்ல உள்ள போயிடுவோம். ஸோ என்ன நியூஸ் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஸ்டார்டிங் ஆன உடனே மார்க்கெட்ல அடி பொத்துன்னு அடிச்சானுங்க. ஸோ என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, சிகரெட் விற்பனை வந்து சரிவாயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா காட்ரி பிலிப்ஸோட இந்த Q4 ரிசல்ட் வந்து ரொம்ப ஒஸ்டா போயிருக்கு. பங்கோட விலை இன்னைக்கு ஒரு 8% கிட்ட அடிச்சு இறக்கிருக்காங்க. ஸோ இது காட்ரி பிலிப்ஸ்க்கு மட்டும் கிடையாது. கண்டிப்பா ஐடிசியும் நாளைக்கு இறங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். அகைன் நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆயிட்டு இருக்கு இந்த பங்குகளை. ஸோ மிஸ் பண்ண வேண்டாம். அகைன் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு லைஃப்ல ஒரு 1 or 2 டைம் கிடைக்குதுன்னா அதை கரெக்டா ஃபாலோ பண்ணி நம்ம போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண பார்க்கணும். ஸோ இன்னைக்கு ஃபர்தரா ஃபர்ஸ்ட் பங்கா போற பங்கு பார்த்தீங்கன்னா காட்ரி பிலிப்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். நம்ம ரொம்ப நாளா ஃபோக்கஸ் பண்ற பங்கு 2000 கீழே நமக்கு கிடைச்சது. அகைன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த பங்குல ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு மட்டுமே ஒரு 8.11% கரப்ஷன் ஆயிருக்கு. 2033 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இன்னைக்கு க்ளோசிங். ஸோ ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு சரிவை கொண்டு வந்திருக்காங்க. நம்மளுக்கு ஒரு நல்ல ரேஞ்ச் கிடைச்சது 1844 ரூபா. ஸோ அகைன் அந்த வாய்ப்பு வந்துட்டு இருக்கு. ஸோ 2000 கீழே பிரேக் ஆச்சுன்னா கம்பல்சரி ஃபோக்கஸ் பண்ணுங்க. நல்ல லெவல் நல்ல பங்கு மிஸ் பண்ண வேண்டாம். இந்த வாட்டி இந்த வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணா அகைன் நமக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ தைரியமா நாளைக்கு மார்க்கெட்ல ஃபாலோ பண்ணுங்க இந்த பங்கை. கரெக்டான லெவல் வரும்போது கன்சிடர் பண்ணுங்க. என்னுடைய ஃபோக்கஸ் லெவல் 1990 கீழே வந்துச்சுன்னா கம்பல்சரி நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். அதையும் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஸோ நீங்களும் ஃபோக்கஸ் பண்ண நினைச்சா நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. நான் சொல்றேன்னு சொல்லிட்டு நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். இது எல்லாமே உங்களோட ஓன் ரிஸ்க் தான். ஸோ இது எல்லாமே உங்களோட ஓன் மணி. ஸோ நீங்க ரிஸ்க் எடுத்து பண்றது தான் நாளைக்கு உங்க ஃபியூச்சர் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும். ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டான தெளிவான அனலைஸோட பண்ணுங்க. கொடுக்குற பங்கு எல்லாமே தெளிவான பங்கு, நல்ல லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ற பங்கு. ஸோ அதனால தான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்க வீடியோவில் ஸோ காட்ரி பிலிப்ஸை நாளைக்கு மறக்காம ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. நல்ல ரேஞ்ச் கிடைக்கும் போது கண்டிப்பாக ஹோல்ட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு ஐடிசி தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஐடிசி இன்னைக்கு பெரிய அளவுக்கு சரிவு இல்லை. மேபி மார்க்கெட்ல கண்டிப்பாக கரப்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஃபோக்கஸ் பண்ணுங்க. லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ண பாருங்க இந்த பங்கை. ஸோ மிஸ் பண்ண வேண்டாம். இதுவும் நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் நம்ம கன்சிடர் லெவலில் தான் இந்த பங்கு இருக்கு. ஆல்மோஸ்ட் நம்ம ஹைல வாங்கியிருப்பீங்க நிறைய பேர். ஸோ ஆவரேஜ் பண்ண நினைக்கிறவங்க ஆவரேஜ் பண்ணிக்கோங்க. இன்னும் கரப்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஐடிசியில் இருக்கு. கரெக்டான ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கம்பல்சரி நல்ல ரேஞ்சில் இந்த பங்கையும் நம்ம பிடிக்கலாம். ஆல்மோஸ்ட் பார்த்தா டிஃபரன்ஸ் தான் இருக்கு. மேலும் கீழே போயிட்டு இருக்கு பங்கு. ஸோ நல்ல ரேஞ்ச் வரும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்தால் ஃபர்தர் வீடியோ கொண்டு வரேன். ஜஸ்ட் அதுவே வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னா, சுஸ்டான் எனர்ஜியோட நியூஸ் தான். ஆல்மோஸ்ட் லாபம் வந்து ரொம்ப சரிஞ்சிருக்கு. பங்கு வழியும் வீச்சில் போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு பங்கு மட்டுமே ஒரு 9.65% வந்து கரெக்ஷன் ஆயிருக்கு. 48 ரூபா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இன்னைக்கு பங்கு. ஸோ ஒரு சில நண்பர்கள் யோசிக்கலாம், இன்னும் கரப்ஷன் ஆகுமா? என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் கரப்ஷன் எதிர்பார்க்கலாம். 40 ரூபா கீழே போகட்டும். அது வரையும் வெயிட் பண்ணுங்க. இந்த மாதிரி பங்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணுங்க. நல்ல ப்ராஃபிட் எடுக்கணும்னா கண்டிப்பாக ஷார்ட் டேர்ம் ட்ரை பண்ணுங்க. லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணாதீங்க. இதெல்லாம் நிறைய இஷ்யூ வருது இந்த பங்குல. தெளிவாக அனலைஸோட பண்ணுங்க. அவசரப்பட வேண்டாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த காட்ரி பிலிப்ஸோட நம்ம அந்த ரிசல்ட்டை பார்த்துருவோம் என்னதான் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ இன்னைக்கு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணது அடிச்சு போட்டு இறக்கிட்டாங்க பங்கு. ஆல்மோஸ்ட் இந்த குவார்ட்டர்லி 1206 ரூபா பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வந்து 1206 கோடி வந்து பண்ணியிருக்காங்க ஓவரால் சேல்ஸ். இந்த சேல்ஸ் பிஃபோர் குவார்ட்டர்லி பார்த்தீங்கன்னா நல்ல சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த குவார்ட்டர்லி ரொம்ப சரிவு.
ஸோ ஆல்மோஸ்ட் தெரியும் எல்லாருக்குமே இந்த டேக்ஸ் பிரச்சனைனால நிறைய வந்து வியாபாரம் இருக்காமல் போயிருக்கும், எல்லாம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மேபி இதனால தான் மார்க்கெட்டில் நல்ல சரிவு போயிட்டு இருக்கு. ஸோ இந்த இயரும் போன இயரும் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா, போன இயர் 1526 கோடி பண்ணியிருக்காங்க, இந்த இயர் 1368 கோடி. ஸோ மேபி இதனால தான் மார்க்கெட்டில் இன்னைக்கு போட்டு அடிச்சிருக்கானுங்க பங்கு. ஸோ பார்க்கலாம் ஃபர்தராக நமக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது கண்டிப்பாக உள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சுஸ்லானையும் காமிச்சிடவங்களுக்கு சுஸ்லான் பார்த்தீங்கன்னா 48 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ வாங்க நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிட்டு பொறுமையாக வாங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த Q4 ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎன் கேஜில் ஜுவல்லர்ஸ் அந்த ஜுவல்லர்ஸ் பங்கு வந்து பார்த்தீங்கன்னா 8% வந்து பார்த்தா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. உங்களோட ரிசல்ட் வந்திருக்கு. மேபி இதனால மார்க்கெட்டில் இன்க்ரீஸ் ஆகலாம். இதனால போய் வாங்கலாம் பார்த்தா நான் செக் பண்ணேன், பட் மார்க்கெட்டில் இன்க்ரீஸ் ஆகல, டிக்ரீஸ் தான் இருக்குது. -1.41% கரப்ஷன் ஆயிருக்கு. 673 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, ஆனால் பங்கு பீக்கில் இருக்குது. ஸோ இதனால தான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க. ஜஸ்ட் வெயிட் பண்ணிட்டு பங்கு எப்பவுமே பொறுமையாக நல்ல ரேஞ்ச் கிடைக்கும் போது நம்மளுக்கு நல்ல ரேஞ்ச் கிடைச்சது. 529 521 கிடைச்சது. அப்போ விட்டுட்டு இப்போ நம்ம பிடிச்சிங்கன்னா லாஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ வெயிட் பண்ணி நல்ல டிப் ரேஞ்ச் வரும்போது அந்த பங்கை பிடிங்க. ஜஸ்ட் இது ஒரு அனலிஸ்க்காக தான் கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் அவசரப்பட்டு இதை போய் பை பண்ணணும்னு நினச்சி பை பண்ண வேண்டாம். பொறுமையாக வாட்ச் பண்ணிட்டு ஃபர்தராக நல்ல டிப் ரேஞ்ச் கிடைக்கும்போது ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த நியூஸ் பார்த்தோன்னா வருண் பெவரேஜ் நியூஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ என்ன நியூஸ்னா இவங்க டிவிடெண்ட்டை அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த லாபம் இன்க்ரீஸ் ஆனதால் டிவிடெண்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. பட் மார்க்கெட்டில் இன்னைக்கு இவனையும் போட்டு அடிச்சிருக்கானுங்க. ஆல்மோஸ்ட் 7.5% சரிவு. 430 ரூபா வந்து இன்னைக்கு ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல சரிவில் இருக்கு பங்கு. ஸோ இன்னும் கரப்ஷனுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். 400 கீழே பிரேக் ஆச்சுன்னா ஃபர்தராக ஃபோக்கஸ் பண்ணேன். நல்ல ரேஞ்ச் எனக்கு கிடைச்சது 384. ஸோ அந்த ரேஞ்சுக்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன். 400 கீழே பிரேக் ஆகட்டும், இன்னும் சரியட்டும், ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. பங்கு பீக்கில் இருக்குது, அதை ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் சரிவு வரும்போது ஃபர்தராக வீடியோவில் கொண்டு வரேன், நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஒரு சில நண்பர்கள் நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் ஜிடிடி போட்டு வச்சுக்கோங்க. பிஃபோராகவே நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம பார்க்க முடியலனா கூட வீடியோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா பை பண்ணுற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சிடலாம். ஸோ நல்ல ரேஞ்ச் வரும்போது வருண் பெவரேஜ் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நல்ல கம்பெனி, லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுங்கள். நல்ல ப்ராஃபிட் கிடைக்க வேண்டிய பங்கு. இந்த மாதிரி பங்கு லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுங்கள். கன்சிடர் லெவலில் வச்சுக்கோங்க. இந்த பங்கையும் நல்ல டிப் ரேஞ்ச் வரட்டும், வந்தவொன்னு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா அதானி எனர்ஜி சொல்யூஷன் நியூஸ் தான். 3500 கோடி வந்து பார்த்தா நிதி வந்து இவங்க திரட்ட போகிறதா அறிவிச்சிருக்காங்க. ஸோ பங்கு விலை வந்து சரிஞ்சிருக்கு. இவங்களுடைய ஷேரே அப்படி தான். ஆல்மோஸ்ட் பங்கு ஷார்ட் டேர்ம் தான் எப்பவுமே நான் யூஸ் பண்ணுவேன், லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணவே மாட்டேன். பங்கு பீக்கில் போதா விற்றுட்டு வெளியே வந்துடுவேன். ஸோ நல்ல டிஃப்ரென்ஸ் கிடைக்கும் போது வாங்குவேன். ஸோ ஆல்மோஸ்ட் பங்கு பீக்கில் இருக்குது, இன்னும் சரியிட்டும். ஆல்மோஸ்ட் நல்ல சரிவில் கிடச்சிது. 950 அந்த பட்ஜெட்டில் தான் வாங்கினேன். ஸோ ஆல்மோஸ்ட் நல்ல பீக்கில் நான் விற்ற ரேஞ்சு இதுதான் நினைக்கிறேன். ஒரு 1500 கிட்ட விற்றுட்டு வெளியே வந்தேன். ஸோ அகைன் பார்த்தா நல்ல ரேஞ்ச் வரட்டும், அது வரையும் ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி பங்குலாம் லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணி மாட்டிக்காதீங்க, ஏன்னா பயங்கர அடி விழும் இந்த பங்குலாம். ஸோ நல்ல ரேஞ்ச் வரும்போது நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஜஸ்ட் அது வரையும் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ எனக்கு அடுத்த நியூஸ் தங்கத்தோட நியூஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். நம்ம சேனலில் எப்பவுமே தங்கத்தோட நியூஸ் அந்த அளவுக்கு கொடுக்க மாட்டோம், பட் இந்த வாட்டி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வாங்க நினைக்கிறவங்க கோல்டை வாங்குங்க. ஏன்னா நிறைய பேர் கணிப்பு என்னன்னா கோல்டு இன்னும் இன்க்ரீஸ் ஆகாதான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த போர்லாம் முடிஞ்சிச்சுன்னா கம்பல்சரி இதனுடைய இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கம்பல்சரி மார்க்கெட்டில் கோல்டோட ரேட் ஏறிட்டே இருக்கும். ஸோ வாங்க நினைக்கிறவங்க தாராளமாக இப்பயே வாங்கிடுங்க. ஃபர்தராக வெயிட் பண்ணி வாங்கன்னு நினச்சிங்கன்னா கம்பல்சரி பங்கு அதனுடைய கோல்டோட விலை ஏறிச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப ரிஸ்க் ஆகிடும். ஸோ அந்த டைமில் நம்ம கம்மியாக இருக்கும்போது மிஸ் பண்ணிட்டு யோசிப்போம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், வாங்க நினைக்கும் பிஃபோராக வாங்கிடுங்க. ஸோ அவசரப்பட்டு பீக்கில் இருக்கும்போது வாங்காதீங்க. ஸோ அது நம்மளுக்கு ஆனால் ஒரு ப்ராஃபிட் கிடையாது, என்னை பொறுத்தவரை லாஸ் தான். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணிவிட்டு உள்ளே போங்க. ஸோ இன்னைக்கு சரிஞ்சால் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய பங்கு ஸோ இந்துஸ்தான் யூனிலிவர் கொண்டு வந்திருக்கேன். HUL தான். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு 7% கரெக்ஷனாக இருக்குது. 2023 ரூபா அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு இந்துஸ்தானில் கிடச்சிருக்கு. ஸோ அகைன் நாளைக்கு மார்க்கெட்டில் ஓப்பன் ஆனும்போது கண்டிப்பாக இறங்கிறதுக்கான இன்னும் வாய்ப்பு இருக்குது. இன்னும் இறங்குச்சுன்னா கம்பல்சரி ஃபோக்கஸ் பண்ணுங்கள், மிஸ் பண்ணவே வேண்டாம். நம்ம போர்ட்ஃபோலியோவில் அகைன் பில்ட் பண்ணணும். இதை 2 டைம் நான் வாங்கி ஷார்ட் டைம் விற்றேன். இந்த டைம் வாங்கினா கண்டிப்பாக லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுவேன். ஸோ மிஸ் பண்ண வேண்டாம். அகைன் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இந்துஸ்தான் யூனிலிவர் நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் ரொம்ப நாளாக. ஸோ கண்டிப்பாக கிடச்சிருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பங்கையும் உங்கள் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண பாருங்கள். சரியான சரிவு அடிச்சு இறக்கிருக்கானுங்க பயங்கரமாக மார்க்கெட்டில். ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தான் நம்ம வெயிட் பண்ணுறோம். நல்ல டிஃப்ரென்ஸில் இருக்குது பங்கு. ஸோ இதுதான் நம்ம டிஃப்ரென்ஸ் சொல்லுவோம். ஸோ இந்த ரேஞ்ச் வரும்போது தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். பீக்கில் தயவு செஞ்சு மிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரேஞ்சை மிஸ் பண்ணவே கூடாது. இதுதான் நம்மளுக்கான கரெக்டான வே. ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ண நினைக்கிறோம், தாராளமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அகைன் பார்த்தோன்னா மார்க்கெட்டில் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பை இந்துஸ்தான் யூனிலிவர் கொடுத்துருக்கு, மிஸ் பண்ண வேண்டாம். ஸோ இன்னைக்கு அடுத்து அவனி சூப்பர் மார்க்கெட் தான் 3247 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு 4.50% கரப்ஷன் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் டிமார்ட் தான் சொல்ல வரேன். ஸோ இன்னைக்கு பங்கு பார்த்தோன்னா போட்டு இறக்கிருக்காங்க. ஸோ அடுத்த சப்போர்ட் ரிப்போர்ட்டில் எல்லாத்தையும் பிரேக் பண்ணி கீழே வந்திருக்கு. நமக்கு கிடைச்ச ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 3655. பெரிய டிஃபரன்ஸ் இல்லை, ஒரு 200 கிட்ட டிஃபரெண்ட் இருக்குது.
ஸோ வெயிட் பண்ணுங்க, இன்னும் கரப்ஷன் ஆச்சுன்னா ஃபர்தரா இந்த பங்கையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறத பற்றி யோசிக்கலாம். ஸோ அது வரையும் வாட்ச் பண்ணிட்டே இருங்க. பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் மார்க்கெட்டில். ஸோ நீங்கள் அவசரப்பட்டீங்கன்னா மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் கண்டிப்பாக பொறுமையாக இருந்தால் மட்டும் தான் கிடைக்கும், அவசரப்பட்டால் கிடைக்காது. ஸோ இன்னைக்கு அடுத்த ஃபோக்கஸ் லெவலில் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப நாளாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்க பங்கு இது. ஸோ நல்ல ரேஞ்ச் கிடைச்சிருக்கு. இன்றைக்கும் ஒரு 4% கரெக்ஷன் ஆயிருக்கு. 389 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பங்கு. ஸோ இதனால தான் சொன்ன பங்குகள் வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். அதை நம்ம கரெக்டாக பிடிக்கணும். அந்த ரேஞ்ச் வரும்போது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்கினாலே போதும். ஸோ இன்னைக்கு நிறைய பங்குகள் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. ஸோ வாங்கியிருந்த நம்மளுக்கு நல்லது. ஸோ அகைன் நாளைக்கும் கரப்ஷன் ஆச்சுன்னா கம்பல்சரி ஃபோல்ட் பண்ணுங்க. நிறைய பங்குகள் அந்த வாய்ப்பை வந்து ஏற்படுத்திட்டு இருக்கு. ஸோ அதில் பாரத் எலக்ட்ரானிக்ஸும் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கேன், மேலும் கீழேயும் போயிட்டு இருந்தது பங்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணி கீழே வந்துச்சு. இன்னும் இறங்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த பங்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு அடுத்து வேதாந்தா தான் கொண்டு வந்திருக்கேன். அகைன் இன்னைக்கு 2% கரெக்ஷனாக இருக்குது. 259 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அடுத்த கன்சிடர் லெவலில் இந்த பங்கையும் நம்ம கொண்டு வந்திருக்கோம். நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் இந்த பங்கு ஆல்ரெடி இருக்குது. கரெக்ஷன் ஆக நம்ம போர்ட்ஃபோலியோ இன்னும் இன்க்ரீஸ் பண்ண பாருங்க. நல்ல ரேஞ்ச் வந்துருச்சு. நல்ல சப்போர்ட் கிட்ட வந்து அகைன் பார்த்தா இப்போ ஏற்றம் கொடுத்து இப்போ இறக்கத்தில் வந்துட்டு இருக்கு. வாங்க நினைக்கிறவங்க தாராளமாக ஃபோக்கஸ் பண்ணுங்க, மிஸ் பண்ண வேண்டாம். ஸோ இன்னைக்கு அடுத்த கன்சிடர் லெவலில் கனரா பேங்க் கொண்டு வந்திருக்கேன். 124 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு மட்டுமே 2.37% கரெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ பங்கு நல்ல ஒரு ரேஞ்சில் போயிட்டு இப்போ அகைன் ஒரு கரெக்ஷன் நோக்கி வந்துட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி இந்த பங்கை பிடிங்க, அவசரப்பட வேண்டாம். பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது, ஒரு 5 to 6 rupees தான் டிஃபரன்ஸ் இருக்கும். வாங்க நினைக்கிறவங்க வாங்குங்க. அது வரையும் ஜஸ்ட் ஒரு நல்ல ரேஞ்ச் கீழே இறங்கும் வெயிட் பண்ணிங்கன்னா தாராளமாக பொறுமையாக இருந்த கூட வாங்க, தப்பு கிடையாது. பியூசி வங்கியில் ஷார்ட் டேர்ம் ட்ரை பண்ணுங்க, லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு சில வங்கி நம்மளுக்கு கை கொடுக்கும், ஒரு சில வங்கி கை கொடுக்காது. ஸோ ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு ஷார்ட் டேர்ம்க்கு இந்த மாதிரி பங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு அடுத்து என்டிபிசி தான் கொண்டு வந்திருக்கேன். அடுத்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டாங்க இவனும். ஸோ 2.01% இன்னைக்கு கரப்ஷன் ஆயிருக்கு. 344 ரூபா. ஸோ அடுத்த சப்போர்ட் கிட்ட வந்துருச்சு. கிட்ட ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டோம், அடுத்த சப்போர்ட் கிட்ட வந்துட்டு இருக்கு. ஸோ தாராளமாக ஃபோக்கஸ் பண்ண நினைக்குங்க. இந்த பங்கையும் வாட்ச் பண்ணிட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்க. இன்னும் கரப்ஷன் ஆச்சுன்னா நல்ல லெவலில் நம்ம கண்டிப்பாக இந்த பங்கை பிடிக்கலாம். அது வரை ஜஸ்ட் வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஸோ புக் வேல்யூலாம் அதிகம் தான், பட் கம்பெனி கவர்மெண்ட் கம்பெனி, ஸோ மிஸ் பண்ண வேண்டாம். கம்பல்சரி நம்ம போர்ட்ஃபோலியோ இந்த பங்கும் இருக்கணும், ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருங்க. ஸோ இன்னைக்கு அடுத்தது பேங்க் ஆஃப் பரோடா தான். ஸோ ஆல்மோஸ்ட் பிஃபோர் வீக்லையும் கொடுத்துருந்தேன். இன்னைக்கும் ஒரு 2% கரப்ஷன் ஆயிருக்கு. 239 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எல்லா சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணிட்டான் பயபுள்ள. ஸோ இந்த ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ண வேண்டாம். இன்னும் கரப்ஷன் ஆச்சுன்னா நல்ல ஒரு குவான்டிட்டியை பில் பண்ண பாருங்க, மிஸ் பண்ணாமல் இந்த பக்கம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு அடுத்தது டாக்டர் ரெட்டி. ஸோ டாக்டர் ரெட்டி ஆல்மோஸ்ட் நம்ம 2 லெவலில் பிடிச்சோம். அகைன் இன்னைக்கும் கரப்ஷனாக இருக்குது. இன்னைக்கு ஒரு 1.32% கரப்ஷனாக இருக்குது. 1136 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நல்ல ரேஞ்சில் நம்மளுக்கு இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணிருக்கு டாக்டர் ரெட்டியும். மிஸ் பண்ணாமல் இந்த பங்கையும் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோல ஏற்ற பாருங்க. கணிசமான குவான்டிட்டியாச்சும் கொஞ்சம் கொஞ்சமாக பில் பண்ணுங்க. பெரிய அளவுக்கு நம்ம பை பண்ண முடியலாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வாங்கினா தான் போர்ட்ஃபோலியோ பில் பண்ண முடியும். ஒரேடியாக வாங்க முடியாது, எல்லாத்தையுமே நம்மள மணி இருக்காது. ஒரு சிலர் வச்சிருப்பாங்க, ஒரு சிலர் இருக்காது. ஸோ இல்லாதவங்க 1 or 2 குவான்டிட்டியாச்சும் கொஞ்சம் கொஞ்சமாக பில் பண்ணுங்க. லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுங்க. இந்த பங்கை மிஸ் பண்ணாமல் உங்கள் போர்ட்ஃபோலியோ இந்த பங்கையும் ஏற்றி வச்சுக்கோங்க. நல்ல ரேஞ்சில் இருக்குது. அடுத்த கன்சிடர் லெவலில் டாக்டர் ரெட்டியும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு அடுத்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ ஒரு சில நண்பர்கள் ரிலையன்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருப்பீங்க, நல்ல ரேஞ்ச் கிடைக்காம இருந்திருக்கும். அகைன் நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ரிலையன்ஸில் கிடைச்சிருக்கு. தாராளமாக ஃபோக்கஸ் பண்ணுற நினைக்குங்க, மிஸ் பண்ணாமல் இந்த பங்கையும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நல்ல ரேஞ்ச் வந்துருச்சு பங்கு. ஸோ அகைன் இன்னும் கரெக்ஷன் ஆச்சுன்னா நல்ல ஒரு குவான்டிட்டி பை பண்ணலாம். நானும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நல்ல ரேஞ்ச் வரும்போது நானும் அப்டேட் பண்ணுறேன். இந்த ரேஞ்சிலும் கன்சிடர் பண்ணுங்க. நான் ஆல்மோஸ்ட் இந்த ரேஞ்ச் பிடிச்சேன், எல்லாருக்கும் தெரியும். ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. அகைன் ஒரு 10 ரூபாய் டிஃப்ரென்ஸ் இருக்கு. இன்னும் சரிவா ஆரம்பிச்சிச்சுன்னா கம்பல்சரி போர்ட்ஃபோலியோ இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுவேன். ஸோ நீங்களும் ஃபோக்கஸ் பண்ணிச்சுன்னா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு அடுத்தது கடைசியாக ஒரு சரிவில் இருக்க பங்கு HDFC பேங்க் தான். அகைன் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிட்டு இருக்கு. இந்த பங்குல ஆப்பர்ச்சுனிட்டி வெயிட்டிங்லேயே இருக்கு. மிஸ் பண்ணாமல் அகைன் நீங்கள் அந்த பங்கை ஃபோல்ட் பண்ண நினைக்கிறீங்கன்னா தாராளமாக பை பண்ணுங்க. ஸோ நிறைய பேர் கல்யாணம் வச்சிருப்பீங்க. என்னை பொறுத்தவரை கல்யாணம் இன்னைக்கும் நல்ல ரேஞ்சில் ஏறி இருக்கு. ஸோ அந்த பொங்கலேருந்து கொஞ்சம் ஒரு மினிமம் குவான்டிட்டி வித்துட்டு இந்த ஷேரை வாங்க பாருங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ப்ராஃபிட் தான் இருக்கும். ஸோ அது எப்போ சரின்னு சொல்லவே முடியாது. ஷார்ட் டேர்முக்கு அந்த பக்கம் நான் எப்பவுமே யூஸ் பண்ணுவேன். ஆல்மோஸ்ட் 72% என்னோட போர்ட்ஃபோலியோவில் நல்ல ரேஞ்சில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, நல்ல ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ நான் அதுலேருந்து சில பங்குகள் விற்று தான் நான் HDFC ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். தாராளமாக HDFC ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நல்ல கன்சிடர் லெவலில் இருக்குது, மிஸ் பண்ண வேண்டாம் இந்த பங்கையும். ஸோ இன்னைக்கு ஒரு சில அப்டேட்டும் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு ஃபைனலாக இன்னொரு அப்டேட்டும் பார்த்துருக்கேன். இந்துஸ்தான் ஜிங்க் தான். ஸோ இதுவும் ஆல்மோஸ்ட் 527 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு 0.52% கரெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம லெவலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த லெவல் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். இன்னும் வந்துச்சுன்னா கம்பல்சரி இந்த பங்கையும் நம்ம போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண பார்ப்போம். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. நல்ல ரேஞ்ச் கிடைக்கும் போது கண்டிப்பாக நல்ல குவான்டிட்டியாக வாங்கி வச்சுக்கோங்க. மினிமம் ஒரு 10 to 20 குவான்டிட்டி ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்படியே தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பில் பண்ண முடியும். இல்லை என்னால் கம்மி அமௌண்ட் இருந்தால் ஜஸ்ட் 3 to 5 அது மாதிரி பிளான் பண்ணிட்டு உள்ள வாங்குங்க. ஸோ இந்த பங்கையும் கன்சிடர் லெவலில் வச்சுங்க, மிஸ் பண்ண வேண்டாம்.
ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் 2 பங்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு. அந்த பங்கு தான் கல்யாண் ஜுவல்லர்ஸ் கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு மட்டுமே 7.75% ஆல்மோஸ்ட் நம்ம போர்ட்ஃபோலியோ சொல்லிட்டேன். இன்னைக்கு வரையும் 72% வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்ல இருக்கு. ஸோ நல்ல ஒரு ஏற்றம், நல்ல ரேஞ்சில் பிடிச்சோம். இதனால தான் சொல்கிறேன், மார்க்கெட்டில் டிப் ரேஞ்ச் எப்பவுமே ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஹெச்யூவில் நல்ல ரேஞ்சில் இருக்கு. மிஸ் பண்ணாமல் அந்த பங்கை ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா கம்பல்சரி வர நாட்கள் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். பங்கோட விலை அதிகம் தான், பட் ரேஞ்ச் நம்மளுக்கு நல்ல டிப் ரேஞ்ச் கிடைக்குது. ரொம்ப நாள் கழிச்சு நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகிட்டு இருக்கு. அதான் ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறேன். இப்போ கல்யாண் பீக்கில் போயிடுச்சு. இன்றைக்கும் பார்த்தோன்னா ஒரு 7.75% ஏற்றத்தில் முடிச்சிருக்காங்க. நல்ல ரேஞ்ச். ஸோ இது எப்போ இறங்குன்னு சொல்ல முடியாது, எதனால் ஏற்றுறன்னு சொல்லவும் மாட்டானுங்க. ஏதாவது நியூஸ் ஃபர்தராக வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் கொண்டு வரேன். ஸோ ஆல்மோஸ்ட் பங்கு நல்ல பீக்கில் போயிடுச்சு. 608 ரூபா நீங்கள் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஜஸ்ட் வெயிட் பண்ணி தான் ஆகணும், ஒரு ஆப்ஷனே கிடையாது. நல்ல ரேஞ்ச் நம்மளுக்கு அப்பில் போயிட்டு டவுன் ஆகும்போது நம்ம வித்துட்டு வெளியே வந்துடலாம். ஜஸ்ட் அது வரையும் வாட்ச் பண்ணிட்டே இருங்க. நான் ப்ராஃபிட் புக் பண்ணும்போது உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் வைக்கிறது நினச்சா அது உங்களுடைய டிசிஷன் தான். நீங்கள் தெளிவாக முடிவெடுத்து பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு கடைசி ஒரு பங்கு நம்ம பையன் தான் டிசிஎஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். எல்லாரும் பயந்துட்டு இருந்தாங்க டிசிஎஸை வாங்கலாமான்னு. நல்ல ரேஞ்ச் 1985 ரூபா கிட்ட என்கிட்ட கிடைச்சது. நான் ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்களும் ஹோல்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். நல்ல ரேஞ்சில் ஏறிட்டு இருக்கு. என்னோட நண்பர்கள் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 2398 ரூபா ஆல்மோஸ்ட் லாஸ் எல்லாமே ப்ராஃபிட் மாறி இருப்பாங்க. ஒரு சிலர் பீக்கில் வாங்கியிருப்பீங்க, அவங்க மட்டும் தான் லாஸ்ல இருப்பீங்க. பட் இந்த ரேஞ்ச் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஹோல்ட் பண்ணுங்க, லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுங்க. இல்லை எனக்கு பயமா இருந்தால் தாராளமாக வித்துட்டு நல்ல ஷேர் நான் சொன்ன பார்த்தா ஹெச்ஓஎல் இருக்கு, HDFC பேங்க் இருக்கு, காட்ரே ஃபிலிப்ஸ் இருக்கு, இதெல்லாம் பார்த்துட்டு தெரியும் அந்த பங்குல அந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ண பாருங்க. ஸோ இப்படி தான் நம்ம பங்கை வாங்கி மாற்றி மாற்றி யூஸ் பண்ணணும். அப்போ தான் போர்ட்ஃபோலியோ தெளிவாக பில்ட் பண்ண முடியும். நீங்கள் பீக்கில் வாங்கி விற்றீங்கன்னா லாஸ் ஆக ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த பங்கை ஹோல்ட் பண்ண நினைக்கும் தாராளமாக ஹோல்ட் பண்ணுங்க, லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு எல்லா அப்டேட்டும் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரெஃபர் பண்ணுங்க, வீடியோ பார்க்க சொல்லுங்க. எல்லாருக்கும் இந்த பேசிக் நாலேஜ் கண்டிப்பாக புரியும் நினைக்கிறேன். ஸோ இதை புரிஞ்சிக்க தெரியலனா கூட இந்த வீடியோ எல்லாத்துமே பாருங்க. பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு அனலைஸ் கிடைக்கும். ஏதாவது டவுட் எதாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் கம்பல்சரி வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்கள் ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது வரைக்கும் ஆதரவு கொடுத்த எல்லா நண்பருக்குமே நன்றி. ஸோ நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ எல்லா நண்பருக்குமே நன்றி.